வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி திருவாதிரைங்கிறதுனால சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்ட்டு. இதில் வந்து எங்கள் ஊரில் இது அலக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நாங்கள் அரை அலக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அது ரேஷன் அரிசிங்கிறதுனால அரை சுண்டுக்கு ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் வேணுங்கிறப்ப நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ரேஷன் அரிசிங்கிறதுனால தண்ணி நிறைய தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக வெந்துருச்சு. இதுதான் பதம். இந்த டயத்தில் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? சோறு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த கண்டிஷனில் நான் வந்து அரை சுண்டு வந்து அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 1/4 கிலோ வெல்லம் இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் இப்போ தான் சேர்க்கணும். சேர்த்துக்கலாம். அந்த சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஓகே, இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அப்பயும் நம்ம வந்து இது கட்டி கட்டியாக கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா? அது நல்லா கொஞ்சம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சரி, இது கரையட்டும். இந்த கண்டிஷனில் நம்ம இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் நம்ம முந்திரியை வறுத்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். பக்கம் வச்சு நான் கரைஞ்சிட்ருக்கட்டும். கரையும் போது இப்போ நம்ம நெய்யில் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி பொரித்து எடுத்துக்கலாம். எங்களுக்கு வந்து திராட்சை பிடிக்காததுனால நாங்கள் திராட்சை சேர்க்கலை. எங்கள் வீட்டில் யாருக்கும் திராட்சை பிடிக்காது. ஸோ உங்களுக்கு வந்து திராட்சை வேணுங்கிறவங்க திராட்சை போட்டு நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். எங்களுக்கு அது பிடிக்காததுனால அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து முந்திரியை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து அந்த முந்திரி நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. போதும், நம்ம அந்த முந்திரியை சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக இதுதான் ஏலக்காய் நான் நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் நுணுக்கினதை கடைசியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஏலக்காய் தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதுதான் இன்னைக்கு நம்ம திருவாதிரைக்கு நம்ம செஞ்சுருக்கிற சக்கரை பொங்கல் ஸ்பெஷல். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.